சற்று முன் ஸ்டாலின் வீட்டுக்கே நேரடியாக சென்ற ஓபிஎஸ் திமுகவில் இணைய முடிவு அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு இடம் இருக்கிறதா இல்லையா என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக மாறி இருக்கிறது. இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தங்களின் நிலைப்பாட்டை தொடர்ந்து தெளிவுபடுத்தி வருகின்றனர். இருந்தாலும் தனது முயற்சியை ஓபிஎஸ் கைவிடவில்லை. சமீபத்தில் பிரதமர் மோடியின் தமிழக சுற்றுப்பயணத்தின் போது அவரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரம் அளித்த நிலையில் ஓபிஎஸ்க்கு நேரம் அளிக்கப்படவில்லை. ஒருவேளை ஓபிஎஸ்ஐ பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் புறக்கணிக்கிறார்களா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. மேலும் இவர்களை நம்பிதான் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பல்வேறு திட்டங்களை ஓபிஎஸ் வகுத்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் ஓபிஎஸ்ஐ முழுவதுமாக ஒதுக்க பாஜக தலைமை விரும்பாது என்ற அரசியல் விமர்சனங்கள் கூடுகின்றனர். இந்த முறை வேண்டுமானால் ஓபிஎஸ்ஐ பிரதமர் மோடி சந்திக்காமல் தவிர்த்திருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து சில தகவல்களை பெற்றுக்கொண்டு அது பற்றி ஆலோசனை நடத்தலாம். அதன் பிறகு பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் ஓபிஎஸ்ஐ டெல்லிக்கு அழைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து சில அறிவுறுத்தல்களை வழங்கலாம் என்கின்றனர் பாஜக தரப்பு. மறுபுறம் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் ஓபிஎஸ் கைகோர்ப்பார் என்ற யூகமும் விவாத பொருளாக மாறி உள்ளது. இது தொடர்பாக தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் பேசிய மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள், ஓபிஎஸ்ஐ ஒதுக்குவது பாஜகவிற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க வாய்ப்பாக அமையும். மேலும் புதிய கட்சியை தொடங்குவதற்கு ஓபிஎஸ்க்கு கதவுகளை திறந்துவிடும். இந்த கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமா இல்லை தனியாக செயல்படுமா என்ற கேள்வி எழக்கூடும். இதற்கான வாய்ப்புகளை இருதரப்புமே அளிக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென் மாவட்டங்களில் பாஜகவின் வளர்ச்சி மற்றும் அதிமுகவிற்கு சரிவு ஏற்பட்டிருப்பதை கடந்த 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகளின் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது. தெற்கில் அதிமுக கணிசமான வாக்கு வங்கியை இழந்த நேரத்தில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றோர் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருந்தனர். எனவே இவர்களை தவிர்த்துவிட்டு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது பாஜகவிற்கு சிக்கலாக அமையும். அப்படி சிந்திப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தனர் என்பதால் அவர்களை அவ்வளவு எளிதில் பாஜக புறக்கணிக்க வாய்ப்பில்லை என்றும் சொல்லப்பட்டு வந்தது. எனவே கடைசி நேரம் வரை காலம் தாழ்த்தி பாஜக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அதில் ஓபிஎஸ்ஐ அரவணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் யாருமே எதிர்பாராத விதமாக ஓபிஎஸ் அவர்கள் திடீரென நேற்று மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இவர்களின் கூட்டணி குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. அநேகமாக திமுகவில் ஓபிஎஸ் இணைந்தால் அவருக்கு மிக உயர்ந்த பதவி ஸ்டாலின் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.